ஹாய் மக்களே, வெல்கம் டு ஈகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சீஸ் க்ரீம் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பாஸ்தா போடுங்க. இப்போ நான் 2 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அதை தட்டிடுங்க. பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு வெந்திருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம், வெள்ளைப்பூடு, கேரட் இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும், வதக்கிக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் மைதா. அந்த பட்டர்லேயே மைதா நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவு ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும். இந்த அளவு கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ 2 ஸ்பூன் சீஸ் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த காய்கறியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு க்ரீமியாக அழகாக வந்திருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1 ஸ்பூன் ஆரிகனோவும் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எம்மியான க்ரீமி சீஸ் பாஸ்தா ரெடி. டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணிப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.